Friends, welcome to Guru Raya Trading Analysis. 19th November மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 20th November மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்ன நியூஸ்லாம் இருக்குன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நல்ல ஒரு 2% கிட்ட வந்து 1.25 to 2% கிட்ட நல்ல இதாச்சு. ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செல்லிங் வந்தது. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நல்ல அடி அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நல்லா இன்னைக்கு ஒரு செல் ஆன் ரைஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ப்ரூவ் ஆயிருக்கு. 3,400 crores எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. வேற 2,700 crore வந்து டிஐஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணியிருந்தா கூட 3,400 crore செல்லிங் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ்ங்கிறது நல்லா ப்ரூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. இப்போதைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தரா இன்னும் கண்டினியூஸா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். 1 or 2 days இந்த மாதிரி புலிஷா போனாலும் செல் அண்ட் ரைஸ் வரும். அப்போ உங்களுக்கு இதே மாதிரிதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்ல டிஐஸ் பை பண்ணா கூட எஃப்ஐஐஸ் வந்து நல்லா செல் பண்ணி இறக்கி விடுவாங்க. இது வந்து ப்ராப்பரா பாத்தீங்கன்னா 23,000ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸி, உடைச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22,800ங்கிறது வந்து ஒரு மீனிங்ஃபுல் லாங் டேர்ம் ஒரு சப்போர்ட். இது இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. இதையும் இது வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா இது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இதையும் பிரேக் பண்ணி கண்டினியூஸா ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது 21,900 தான். 21,900 இஸ் மேஜர் சப்போர்ட். இந்த இடத்துலயும் இதையும் பிரேக் பண்ணதுன்னா தென் இட்ஸ் அ லாங் டேர்ம் கரெக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ங்கிறது இப்போ கண்டினியூஸா ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. ஸ்டாக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப எடுங்க. கரெக்டா சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப எடுங்க. இது வரைக்கும் ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க. லாங் டைமுக்கு அக்யூமுலேட் பண்றதுன்னா கூட இப்போ வேண்டாம். சப்போர்ட்ல இருந்து ப்ராப்பரான சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தென் நிப்டி, பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா நிப்டி ஆனா ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெசிசிவ் கேண்டல் மாதிரி எல்லாமே சின்ன சின்ன கேண்டல்ஸ். இது பாத்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்ல வந்து ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்டுக்கு கீழேயும் மேலேயும் நல்லா வந்து உங்களுக்கு வாலட்டிலிட்டி இருக்கு. பட் ஆனா க்ளோசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் டேவோட இன்னைக்கு என்ன இதுல வந்து ஓப்பனிங் அப்ப கேப் அப்ல என்ன ஓப்பன் ஆச்சோ அதை மட்டும்தான் தக்க வைக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2%, 2.5% ஏறி இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் எடுங்க. பட் ஆனா அதுக்கும் 1,780ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் வந்ததுன்னு மட்டும்தான் அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிவர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ தென் மிட் கேப் பாத்தீங்கன்னா பாருங்க, இதுவும் வந்து ஒரு இன்டெசிசிவ் ஸ்மால் கேண்டில்ஸ். இதெல்லாம் வந்து கிரீன் கேண்டில்ஸ். இதுலயே வந்து இது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த சைட்வேஸா இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா இதே மாதிரி மூவ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ வந்து புல்லிஷா உடைச்சி இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்பதான் ட்ரெண்ட் வந்து நம்ம ரிவர்சல் எடுத்துக்க முடியும். ஆனா நிப்டி மிட் கேப், நிப்டி ஸ்மால் கேப் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் பாருங்க அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ இது நிப்டி மிட் கேப்பையும் நிப்டி ஸ்மால் கேப்பும் எந்த அளவுக்கு வேகமா விழுதோ அந்த அளவுக்கு வேகமா ரெக்கவரும் ஆகக்கூடியது. ஸோ இது ரிகவர் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸாவே இருங்க. ஏதோ 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சா ஸ்விங் ட்ரேட் மாதிரி எடுக்க முடிஞ்சா எடுங்க. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. பாருங்க, இன்னைக்கு நேற்று வந்து இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்தது. இன்னைக்கு அதை வந்து கண்டினியூ பண்ற மாதிரி நல்லா இன்னைக்கு ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் எல்லாம் போச்சாச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அடி அடிச்சு அதுவும் வந்து உங்களுக்கு டிராஃபிக் புக் பண்ணி கம்ப்ளீட்டா இறக்கி வச்சிருக்காங்க.
இன்டிசிசிவ் மாதிரிதான் கேண்டில் தான். ஸோ ஆனால் கிராஜுவலா போயிட்டே இருக்கும் இது மேல. ஆனா நிப்டி ஐடி மற்ற இதை கம்பேர் பண்றப்போ நிப்டி ஐடி பெட்டர்னே சொல்லலாம். ஆட்டோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஏற்கனவே இந்த கன்சால்டேஷன் பேஸ்க்குள்ள நல்லா என்டர் ஆச்சு மார்னிங். ஸோ க்ளோஸ் அதே மாதிரி வச்சு புல்லிஷா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா இது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா செல்லிங் வந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி இருக்கு. நல்லா ஒரு 3% கிட்ட மூவ் ஆயிருக்கு. அப்போலோ டயர்ஸ் ஒரு 2.86% கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஈச்சர், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 1%, 1.5% கிட்ட வந்து எல்லாம் மூவ் ஆயிருக்கு. ஸோ அசோக் லேண்ட் இது எல்லாமே. ஸோ இது மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. பட் ஆனா இதுவும் வந்து கம்ப்ளீட்டான ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்விங்குக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த நிப்டி மெட்டல் பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு சேம் தான். இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆகிறப்ப நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி நல்லா புலிஷா போனது. பட் ஆனா அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா செல்லிங் ப்ரெஷர் பாருங்க. நேத்தோட க்ளோஸை விட கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இது வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இந்த ட்ரெண்டு கூட இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆக முடியலன்னா இந்த சைட் வேஸ்லயே தான் போயிட்டு இருக்கும். இது வந்து ஒன்னா இது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வந்ததுன்னா ஃபால் ஆகும். இல்ல இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகுதுன்னா கொஞ்சம் கிராஜுவலா அப்சைட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும் பார்க்கணும். நிப்டி எனர்ஜி பாருங்க இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேல ஓப்பன் ஆனது. பட் ஆனா அங்க இருந்து கம்ப்ளீட்டா செகண்ட் ஹாஃப்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸை விட க்ளோஸ் லோவா தான் வச்சிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி மேலேயுமா இது பண்ணி கடைசியா கரெக்டா இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனோட லோவும் இதோட இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்த லோ கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த இடத்துல இருக்கு. இங்கிருந்து இன்னும் ஃபர்தரான வீக்கா இருக்கிறது இங்க பாருங்க. ஒரு எல்லாம் ஒவ்வொரு கேண்டிலும் எவ்வளவு பெரிய கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. இன்னும் கண்டினியூஸா ஃபால் தான் ஆகும். எம்சிஜியும் பாருங்க இது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ப்ராமிசிங்கான கேண்டில் கிடையாது. சும்மா ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸோட ஒரு சின்ன ஸ்மால் கொடுத்ததுதான். ஆனால் கிராஜுவலா போயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இதுமாதிரி கிராஜுவலா சைட்வேஸா தான் போயிட்டே இருக்கும். இதை உடச்சி எப்போ புல்லிஷ் திரும்பி உள்ள போதோ இந்த இதுக்கு ட்ரெண்டுக்குள்ள போதோ அப்பதான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்க முடியும். பாருங்க இதுவும் நேற்று இன்னைக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வந்தது. இதுல இருந்து நல்ல ஒரு புல்லிஷ்க்கு இதுதான் போனது. அகெயின் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல செல்லிங் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 1% கிட்ட வந்து ஏறி தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு இந்த ட்ரெண்டுக்குள்ள அகெயின் போற பட்சத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இந்த வந்து ஒரு ஸ்மால் புல்லிஷாகவும் ஒரு பேரிஷாகவும் அப்படி மாறி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இப்போ இருக்கிற இதுல வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரியாலிட்டி பாருங்க இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுக்குள்ள போய் நல்லா இன்னைக்கு ஓப்பன் ஆகி வரைக்கும் ரைஸ் ஆனது. பட் அங்க வந்து க்ளோசிங் செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வந்தாலும் இந்த லாங் டைம் ட்ரெண்டுக்குள்ள ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. நாளைக்கு இதுக்கு மேல ஓப்பன் ஆகி க்ளோஸ் வர்ற பட்சத்துல இது கிராஜுவலா வந்து அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ள வந்ததுன்னா இன்னும் வந்து இது கிராஜுவலா அப்சைட் போறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஸோ இதுவும் வந்து பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. ஓபரா ரியாலிட்டி அப்புறம் டிஎல்எஃப் இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஆனா எல்லாமே ஸ்விங் ட்ரேட் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க.
இன்னும் லாங் டேர்முக்கான இது வந்து இப்போ அக்யூமுலேட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அவ்வளவு பாசிட்டிவா இல்லை. அதனால வெயிட் பண்றது நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். டெலகிராம்ல ஜிஆர்டி அனாலிசிஸ்ங்க ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் உங்களுக்கு அதில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் பிஃபோர் ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.